ஒரு நாளைக்கு 1,00,000 பேருக்கு மேல 41 நாள் மற்ற சீசன்ல போறவங்க, அவங்க ஃபேமிலி கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான பக்தர்கள் சபரிமலை ஐயப்பனுக்காக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எந்த தைரியத்துல அந்த இசைவாணிங்கிற பெண்ணு சபரிமலை ஐயப்பனை பத்தி கொச்சை அப்படி ஒரு பாட்டு பாடுது? அவளுக்கு பின்புலத்தில் இருக்கிறது யாரு? ஏதோ ஒரு விஷயமோ ஒரு அமைப்போ அவளுக்கு பின்புலமா இருந்து சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த விஷயத்துல ஐயப்ப பக்தரான நாம என்ன பண்றது? ஐயப்ப பக்தர்கள் 41 நாள் கடும் விரதம் இருந்து பல கட்டுப்பாடுகளோட வாழ்ந்து கிட்டத்தட்ட ஒரு ஐயப்பனாகவே மாறி முழு முழு பக்தியோட சரணாகதி அடைஞ்சுதான் நம்ம சபரிமலைக்கு போறோம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கருத்தை கேட்டுட்டு நம்ம ஈஸியா ஏதோ பேசுறாப்பா நம்ம கண்டுக்காம இருக்கலாம் அப்படின்னு நம்மளால இருக்க முடியல. இதுக்கு நம்ம ஐயப்ப பக்தர்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஐயப்ப சாமியை பத்தி இப்படி தப்பா பேசுறதுக்கு எனக்கு சரியான கோவம் இருக்கு அந்த பொண்ணு மேல. சபரிமலைக்கு மாலை போடுறதுதானே எதுவும் பேசல. அவருக்கு உண்டான தண்டனை ஐயப்ப சாமி கண்டிப்பா கொடுப்பாரு. இந்த மனசு ரொம்ப புண்பட முடியாதான் இருக்கிறது. ஒரு தனிநபர் விளம்பரத்துக்கு வேண்டியும் அவங்க பப்ளிசிட்டிக்கு வேண்டியும் பண்றாங்க. சாதாரணமா இசைவாணிங்கிற பொம்பளையில உங்களுக்கு எவ்வளவு நாளா தெரியும்? இந்த விளம்பரத்துக்கு முன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த பாட்டு பாடுறதுக்கு தெரியுமா? ஒரு ஐயப்ப பக்தனை நம்ம புனிதமா நினைப்போம். மனித பிறவியில விமோசனம் கிடைக்கிறதுக்காட்டி அவங்க ஒரு நம்பிக்கையோட போடு ஒரு மாலை. அதை இப்படி பண்ணதுன்னா இவங்க ஏதாவது மனுஷ ஜென்மமே கிடையாது, மிருகத்திலையும் சேராது. ஒரு புதிய ஒரு ஜென்மத்தை தான் உருவாக்கணும் இவங்களுக்கு. இவருக்கு மேலாக ஐயப்பனை எனக்கு பிடிக்கும். வருஷந்தோறும் சபரிமலை ஒரு வருஷம் பங்குனி உத்தரம், ஓணம், விஷு, சித்திரை விஷு ஒரு 3-4 ட்ரிப்பு போயிட்டே இருப்பேன். இது வேற எந்த மதத்தையும் தாக்கி பேச மாட்டாங்க. இந்து மதத்தை மட்டும்தான் விளம்பரத்தை தேடுதாங்க. ஏன்னா இந்து மதத்துல யாரும் கேட்க மாட்டாங்கன்னு தெரியும். இப்போ ஒரு பாட்டு வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. அந்த பாட்டு வந்து என்னன்னா ஐயப்பரை வந்து ரொம்ப கொச்சப்படுத்துற மாதிரி பேசுறாங்க. இதுக்கு முன்னாடி இதே மாதிரிதான் முருகரோட வேல் பத்தி பேசுறாங்க. இதை கேள்விப்பட்ட அப்புறமா மனசு வருத்தப்படைய மாதிரி தான் இருக்கு. தயவு செய்து இவ்வளவு இங்க கட்டா சாணியால அடிக்கவோ செருப்பால அடிக்கவோ செய்யாதுங்க. இல்ல கட்ட வார்த்தை பேசாதுங்க. எதுக்குமே தகுதி கிடையாது. ஒரு கட்ட வார்த்தை கூட தகுதி கிடையாது. அதனால இதெல்லாம் ஒரு சாக்கடையை வந்து அப்பப்போ மழை வந்து தூர வர்ற மாதிரி தானா இவ வந்து களை எடுக்கப்படும். அது ஐயப்பன் மூலமா. 25 வருஷமாட்டு சபரிமலைக்கு போயிட்டு இருக்கேன். இதுவரையும் மனசு விட்டு தான் போயிட்டு இருக்கேன். ஒரு இசை குழுவில இருந்து அவங்கள மாத்தி வைக்கணும். இந்த மாதிரி முன்னாடி பாட்டுகள் பாடக்கூடாது, இந்த மாதிரி கொச்சப்படுத்தக்கூடாது. எல்லாருக்குமே வந்து இந்து மத கடவுள்களை ரொம்ப கொச்சப்படுத்துன்னு சொல்லியாச்சுன்னா அலுவா சாப்பிட்ட மாதிரி. நம்ம இந்து மக்கள் வந்து எதுக்கும் பிரதிபலிக்காம இருக்காங்க. அதனால ஆனா இப்ப நாளடைவில் கொஞ்சம் பிரதிபலிப்பு கொஞ்சம் அதிகமாயிருக்கு. இருந்தும் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா அவங்கள உடனே பிடிச்சு உடனே அரெஸ்ட் பண்ணி அதுக்கு தக்க தண்டனை கொடுக்கணும். அது ரொம்ப இந்து மதத்துக்கு ஒரு கேவலமான செயல். அந்த இசைவாணின்னு ஒரு பொண்ணு ரொம்ப இந்துக்களை ஒரு மனசை புண்படுத்த அளவுல ரொம்ப வேதனையாக இருக்கு. ஒரு கஸ்தூரி எடுத்து பாருங்க, நடிகை. அவங்க வந்து வேற எதுவுமே சொல்லல, ஒரு இனத்தை பற்றி கொஞ்சம் சொன்னாங்க. அவங்களுக்கு எவ்வளவு டார்ச்சர் வந்தது. ஆனா நம்ம இந்து மத கடவுளை பற்றி கொச்சைப்படுத்தின பிறகு அவங்களுக்கு எந்த டார்ச்சரும் இல்லை, எந்த போலீஸ் கெடுபிடியும் கிடையாது. இந்து சமுதாய பெண்கள் இறங்கி நினைக்கணும், போராட்டத்துக்கு வரணும். அப்பதான் இதுக்கு ஒரு முடிவு வரும். இவ பேசுறதுக்கு வந்து மிக மிக முக்கிய காரணம் பாத்தீங்கன்னா நம்மளோட இந்துக்களோட ஒற்றுமை இல்லாத மட்டும்தான். நம்ம வந்து இப்ப எல்லாருமே கொந்தளிக்கிறோம். நாளைக்கு பாத்தீங்கன்னா இந்த திமுக இந்த கூட்டணிக்கு தான் நம்ம ஓட்டம் போடுறோம். அதனால அவங்களுக்கு இதெல்லாம் பெருசு எல்லாம் கிடையாது. அவங்க இன்னும் பேசுவாங்க. அவங்களுக்கு திராவிட கழகம்னு சொல்லி பெரியார் இருக்க கொள்கையில வந்த இதை அவங்க வந்து ரொம்ப தரக்குறவா பேசிட்டு இருக்காங்க. கண்டிப்பா ஒற்றுமை இல்லாத வரைக்கும் இது நடந்துட்டு தான் இருக்கும். ஐயப்பரை பேசுவது, பிள்ளையரை பேசுவது, முருகனை பேசுவது, பல நிகழ்ச்சிகளும் நடந்து கொண்டு இருக்கிறது. நான் அந்த பாட்டை கேட்டேன். எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒரு ஐயப்ப பக்தன் உள்ள முறையில இது வன்மையா கண்டிக்கணும். அதை கேட்கறதுக்கே கொஞ்சம் இப்படி ஒரு மாதிரி அருவருப்பா தான் இருக்கு. அதாவது குறிப்பா சபரிமலைக்கு மாலை இட்டா ஐயப்பமா இருக்க மனசை புண்படுத்தணும்னு உள்ள நோக்குல வேணும்னு திட்டமிட்டு மிக கொடூரமான ஒரு மனநிலையில இருக்கக்கூடிய ஒரு நபரால மட்டும்தான் இந்த மாதிரி பாடவும் முடியும், அவங்கள புண்படுத்தணும் முடியும். சட்டப்படி இவங்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். அவங்களுக்கு தக்க தண்டனை கொடுக்கணும்னு நம்ம அரசாங்கமே ஒரு ஸ்கீமை கொண்டு வரணும். சவுதி மாதிரியான நாட்டுல இருந்தாச்சுன்னா இதுக்கு முன்ன இந்த ஆளு தூக்கில போட்டிருப்பானு அந்த லேடியா. ரொம்ப மோசமான ஒரு கான்செப்ட். பிஜேபியில் உள்ளவங்களும் இல்லைன்னா ஆர்எஸ்எஸ் சார்ந்தவங்களும் இல்லைன்னா அந்த அமைப்பை சார்ந்த விஸ்வ இந்து பரிஷத் போன்ற அந்த அமைப்பை சார்ந்தவர்களும் இவங்க மட்டும்தான் கண்டிச்சா போதுமா? போதாது. கண்டிப்பா இதுக்கு எதிர்த்து குரல் கொடுக்கணும். இந்த மாதிரி எல்லாம் திரும்ப யாருமே பேசாம இருந்தாங்கன்னா இன்னும் திரும்ப இதை மாதிரி புதுசா கான்செப்ட் கொண்டு வருவாங்க. இதெல்லாம் தடை செய்யணும், தண்டிக்கப்படணும்.
மோசமான முறையில் அவங்க தண்டிக்கப்படும். அப்பதான் திருந்துவாங்க. தட்டி கேளு. நீங்க 10 பேர் தட்டி கேட்கும்போது தான் கண்டிப்பா அவங்க பேச பயப்படுவாங்க. அந்த ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா சீசன்லையும் முருகனை பத்தி, ஐயப்பனை பத்தி தப்பா பேசுறது. பொதுவா தமிழ் சினிமாவில் உள்ள பெரிய பெரிய ஹீரோஸ் வந்து திட்டமிட்டு இந்துக்களை பத்தி தப்பா பேசுறது அதிகமா நடந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம டிக்கெட் எடுக்கிற பைசால தான் ஒருத்தர் சம்பாதிச்சு பணக்காராகி பெரிய ஹீரோ ஆகி அவர் பெரிய விஐபி ஆனதுக்கப்புறம் நம்ம தெய்வங்களை பத்தி அவரு கொச்சப்படுத்தி பேசுறாராம். நீங்க வணங்குற தெய்வத்தை பத்தி ஏதாவது ஒரு சினிமா ஆக்டரோ யாராவது தப்பா பேசுனாங்க, உங்க மனசு புண்பட்டுது அப்படின்னா அவங்க படத்துக்கு நீங்க போகக்கூடாது. அதை நீங்க புறக்கணிக்கணும். அப்புறம் இந்த இந்த பொண்ணு இந்த பாட்டு பாடி இருக்கு, அதுக்கு என்ன பண்றது? நம்மளால சும்மா இருக்க முடியல இல்லையா? ஸோ அட்லீஸ்ட் உங்களால முடிஞ்சா இந்த மாதிரி சோசியல் மீடியாவில், யூடியூப்ல, ஃபேஸ்புக்கில் அதை கண்டிச்சு ஒரு பதிவு போடுங்க. இல்லைன்னா அந்த மாதிரி பதிவு போடுறவங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க. அதுவும் முடியலையா, நேரம் ஐயப்பன் போய் சுவாமியே சரணம் ஐயப்பா, நாங்க உங்களை முழு முழு மனசோட பக்தியோட ஒன்று நாடி வாரோம். இப்படி உங்களை கொச்சப்படுத்தி பேசுற ஒரு ஆளுக்கோ அமைப்புக்கோ என்ன தண்டனை கொடுக்கணுமோ ஐயப்பா நீ கொடு அப்படின்னு ஒரு கூட்டு பிரார்த்தனையாவது பண்ணுங்க. உங்க மனசுக்குள்ள ஐயப்பன் வேண்டிக்கிடுங்க. கண்டிப்பா அதுக்கான தண்டனை உங்களுக்கு கிடைக்கும்.